வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப அது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒருத்தருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க இல்லை அப்படிங்கிறப்ப யாராவது ஒருத்தர் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க. அவங்க சென்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜாவோ ஒரு வீடியோ இமேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். ஆக்சுவலி அவங்க சென்ட் பண்ணுறது ஒரு இமேஜாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது பேக்கப் இல்லாமல் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஆக்சுவலி என்னன்னா வாட்ஸ்அப்பில் பேக்கப் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பேக்கப் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எப்போனா நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பேக்கப் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேக்கப் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்பி எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபி இல்லை 150 கேபி அவ்வளோ கிட்ட தான் வருமே தவிர ஒரு எம்பி கிட்ட வராது. ஒரு எம்பி கூட வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கணும். இதே அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேக்கப் அப்படிங்கிற விஷயம் எடுத்து வச்சுக்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேக்கப்லாம் நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சென்ட் பண்ண மெசேஜோ இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் சேட் பண்ணிட்டீங்க இல்லை அப்படிங்கிறப்ப வாட்ஸ்அப் வந்து டெலிட் பண்ணிட்டீங்க, உங்கள் கேலரிலேருந்து நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப அந்த விஷயம் அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். என்ன ஆகும்னா ரிகவரி ஃபோட்டோ அப்படின்னு இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனால் ஆப் யூஸ் பண்ணி மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆப் யூஸ் பண்ணாமல் பண்ணலாம். அது எப்படி நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஆப்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதாவது அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது. நீங்கள் நெக்ஸ்ட் கீழே கொடுத்து போனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிறப்போ உங்கள் இமேஜஸ்லாம் உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 2 மாதத்தில் நீங்கள் எத்தனை இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் தான் இருக்கும். அந்த மொபைலில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். பட் அது உங்களுக்கு தெரியாது. அதான் வந்து பார்த்தா செகண்ட் ஸ்டெப். ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சுக்கலாம். இந்த ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது என்ன அப்படின்னா எல்லா இமேஜ் கிடைக்கும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணிட்டீங்க, பிக்சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் டெலிட் பண்ணிட்டீங்க இல்லை கேமராலேருந்து எடுத்து டெலிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப அது ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எத்தனை இமேஜ் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு காமிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபோல்டரில் எத்தனை இமேஜஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வரும். அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி ஒரு 3 மாதமோ இல்லை 2 மாதம் தான் காமிக்குமே தவிர உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்காது. ஸோ அந்த மாதிரி காமிக்கும்போது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் எடுத்துக்கலாம். அதான் நீங்கள் டெலிட் பண்ண அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் டெலிட் பண்ண இமேஜாக இருக்கட்டும் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வாட்ஸ்அப்பில் கிளியர் சாட் கொடுத்த இமேஜாக இருக்கட்டும் எல்லா இமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிட் பண்ணது மட்டும் கிடையாது. நீங்கள் கேமராவில் டெலிட் பண்ணியிருந்தாலும் இல்லை மற்ற எந்த ஃபோட்டோவில் நீங்கள் கேலரிலேருந்து டெலிட் பண்ணியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் ஆக்சுவலி ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், அதாவது என்னன்னா இந்த உங்கள் மொபைலில் டெலிட் ஆன எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் தான் இருக்கும். பட் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாததாக இருக்கும். அதாவது என்னன்னா நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றிக்கணும். அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ஆப் நீங்கள் ஏற்றிட்டு அதுக்குள்ளே போனீங்க அப்படிங்கிறப்ப மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ த ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதாவது என்னன்னா நீங்கள் டெலிட் பண்ண இமேஜஸாக இருக்கட்டும் டெலிட் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய்க்கணும். இன்டர்னல் ஸ்டோரேஜில் போய் வாட்ஸ்அப்பில் போயிட்டு வாட்ஸ்அப் மீடியாவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நினைக்கிறேன். வாட்ஸ்அப் இமேஜில் நீங்கள் டெலிட் பண்ண விஷயங்கள்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் தரேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வாட்ஸ்அப் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் நீங்கள் என்ன விஷயம் டெலிட் பண்ணியிருந்தாலும் வீடியோவாக இருக்கட்டும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் நீங்கள் என்ன டெலிட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கிடச்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப அது திருப்பி எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டோட ஆப், அதாவது என்னன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கான ஒரு ஆப்பும் செகண்ட் ஸ்டெப்புக்கான ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு காச்சா இல்லையா அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் மட்டும் என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.